அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி 21வது திவ்ய தேசமான நாதன் கோவில் ஜெகநாத பெருமாள் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் மூலஸ்தான கோபுரத்தில் நந்தி தேவரும் நான்முகனும் திருமாலை வணங்கிய நிலையில் உள்ளனர். இத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். மூலவர் ஜெகநாதர் விண்ணகர பெருமாள், உற்சவர் ஜெகநாதர், தாயார் ஷண்பகவல்லி, தலவிருஷம் ஷண்பக மரம், தீர்த்தம் நந்தி புஷ்ணகர்ணி தீர்த்தம். ஸ்தல வரலாறு. திருப்பார்கடலில் திருமகள் எப்போதும் திருமாலின் பாதத்தில் அருகே இருந்து சேவை சாதிப்பது வழக்கம். அவளுக்கு ஒரு நாள் திருமாலின் திருமார்பில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஓர் எண்ணம் எழுந்தது. அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டி ஷண்பக மரங்கள் நிறைந்த வனம் என்ற இத்தலத்திற்கு கிழக்கு நோக்கி தவம் புரிந்தாள். திருமகளின் பிரிவை திருமால் தாங்க முடியவில்லை. ஓர் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை அன்று திருமகளை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டார். திருமால் அதன் காரணமாகவே வெள்ளிக்கிழமைகளில் இத்தலத்தில் தாயாருக்கு செய்யப்படும் அபிஷேகம், ஆராதனைகள் பக்தர்களின் வேண்டுதலை விரைவில் நிறைவேற்றப்படும் என்பது நம்பிக்கை. தாயார் கிழக்கு நோக்கி தவம் செய்தார். திருமால் அவளை மார்பில் ஏற்றதால் மேற்கு நோக்கி சேவை சாகிக்கிறார். ஷண்பக வனத்தில் தவம் செய்ததால் தாயாருக்கு ஷண்பகவல்லி என்ற பெயரும் வந்தது. இத்தல பெருமாள் ஜெகநாதர் என்பதால் இவ்வூர் நாதன் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. இத்தல பெருமாள் தொடக்க காலத்தில் கிழக்கு பார்த்துதான் அருள் பாலித்தார். திருமகளை ஏற்பதற்காகவும் சிபி சக்கரவர்த்தி தியாக உள்ளத்தை காண்பதற்காகவும் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இத்தல பெருமாள் கையில் வாள், வில், சக்கரம், தண்டாயுதம், சங்கு ஆகிய ஆயுதங்களுடன் அருள் பாலிக்கிறார். ஒரு சமயம் நந்தி தேவர் திருமாலை தரிசிக்க வைகுண்டம் சென்றார். ஆனால் நுழைவாயிலில் காவலர்கள் தடுத்து நிறுத்திவிட்டனர். ஆனால் அவர்கள் பேச்சை கேட்காமல் நந்தி தேவர் உள்ளே செல்ல முயன்றார். இதனால் கோபமுட்ட காவலர்கள் நந்தி தேவரை சபித்துவிட்டனர். நந்தி தேவர் உடல் உஷ்ணத்தால் எரியும் என்பதே அச்சாபம். நடந்த சம்பவம் குறித்து ஈசனிடம் முறையிட்டனர். நந்தி தேவர் ஈசன் திருமகள் தவம் புரியும் ஷண்பக வனத்துக்கு சென்று தவம் இருக்கும்படி நந்தி தேவரிடம் கூறினார். அவ்வாறு தவம் புரிந்ததால் சாப விமோசனம் பெறலாம் என்று கூறுகிறார். நந்தி தேவரும் அவ்வாறே திருமாலை நோக்கி தவம் இருந்தார். நந்தி தேவரின் தவத்தால் மகிழ்ந்த திருமால் அவருக்கு சாப விமோசனம் அளித்தார். தன்னை தரிசிக்கும் ஆர்வத்தில் தவறு செய்த நந்தி தேவர் பெயரால் இத்தலம் நந்திபுர விண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மன்னனின் தாய் தீராத வியாதியால் அவதிப்பட்டாள். அவளது நோய் விரைவில் குணமாக வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டினார். பெருமாளும் அருள் பாலித்தார். தனது தாய் குணமானவுடன் ஓர் அரசன் அணிய வேண்டிய அனைத்து விதமான நகைகளையும் இத்தலத்துக்கு கொடுத்து பல அரிய திருப்பணிகளுக்கு செய்தார். இத்தலத்தில் அவரது 2 மனைவிகளும் தாயுடன் அவர் நின்றிருப்பது சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் மாந்திர விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு வைகுண்ட ஏகாதசி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சந்திரதோஷம் நீக்கும் திருத்தலமாகவும் வேண்டியது நிறைவேற, பெருமாள் மனதில் இடம் பிடிக்க, திருமண தடை நீங்க, வெற்றி பெற, குழந்தை வரம் கிடைக்க, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர, நரம்பு நோய் நீங்க இத்தல பெருமாள் அருள் பாலிக்கிறார். இத்தல பெருமாள் 5 விண்ணகரங்களில் ஒன்று. மற்ற 4 விண்ணகரங்கள் வேறு ஸ்தலங்களில் அமைந்துள்ளது. ஓம் நமோ நாராயணாய.
இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமோ நாராயணாய.